தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆரம்பத்தில் 4 கட்டங்களாக நடைபெற்றுக்கிட்டு இருந்தது. அடுத்து 3 கட்டங்களாக மாற்றினாங்க. இப்படி இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றது மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரவுண்ட்ஸ் குறைய குறைய என்னாகும் அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு முன்னால் காலேஜை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் சுமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா ஆகுது. ஏன்னா இப்போ நான் ரவுண்டாக பிரிக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 200லேருந்து 175, 175லேருந்து 150, 150லேருந்து 125, மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா, 175 வரைக்கும் ஒரு 20,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, 20,000 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய காலேஜ் சாய்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக சாய்ஸை சூஸ் பண்ணிடுவாங்க. மொத்தமாக ரவுண்ட்ஸே இல்லாமல் ஒரு வேளை கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ரவுண்டு தான் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,60,000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் மொத்தமும் வந்துடும். ரேங்க் 1ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா சீட்டும் அவைலபிளாக தெரியும். ரேங்க் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2 லட்சம் ரேங்க் கொடுக்குறாங்கன்னா 2 லட்சமாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா சீட்டும் அவைலபிளாக காட்டும். ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜை ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன் வரும். இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த கோர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அதிகமாகும். இப்போ இதே ரவுண்டாக பிரித்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டெல்லாம் காலி ஆயிரும், எடுத்துருவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு 20,000 பேர் போடுறாங்க அப்படின்னா, அந்த 20,000 பேர் சீட் எடுத்து போக 20,000 சீட் போக மீதி இருக்கிற சீட் அவைலபிளாக இருக்கும். அப்போ அடுத்து வரக்கூடிய பேட்சுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரவுண்டுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் செகண்ட் ரவுண்ட் முடியும் போது 50% சீட்டில் 50% ஸ்டூடெண்ட்ஸில் வந்து சீட் எடுத்திருப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ எவ்வளவு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதிலிருந்து ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணது வந்து ஈஸியாக இருக்கும். பட் என்னென்னா, எல்லா சீட்டையும் அவைலபிளாக காட்டி கடைசி ஸ்டூடெண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் தயாராகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக டிஎன்ஏ வந்து ரவுண்ட்ஸை குறைக்கக்கூடாது. குறைக்க மாணவர்கள் வந்து அவங்க கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இழக்கிறாங்க, நிறைய தடுமாற்றத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தப்பாக எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ லாஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது கடைசியாக கட் ஆஃப் மார்க் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லா காலேஜையும் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆசை இருக்கும், தனக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், பிஹெச்டி போகணுன்னு. அப்போ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் கொடுத்தாலுமே கன்ஃபார்மாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. பட் ரவுண்ட் குறைய அன்எக்ஸ்பெக்டடாகவோ அல்லது எக்ஸ்பெக்டடாகவோ அடுத்த ரவுண்டில் நல்ல காலேஜஸ் முன்னாடி வந்து நிற்கும், அவங்களால செலக்ட் பண்ண முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.